திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ரதியா. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஆவணி திருவிழாவும் ஒன்றாகும். இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான ஆவணி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது. திருவிழாவில் தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமியும் அம்பாலும் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருவி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். விழாவில் 5ஆம் நாள் குடைவரை வாயில் தீபாராதனை, 7ஆம் திருநாள் சுவாமி சண்முகர் வெற்றிவேர் சப்பரம் சிவப்பு சாட்டி கோலத்தில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சியும், 8ஆம் திருவிழாவில் சுவாமி சண்முகர் காலை வெள்ளை சாட்டி கோலத்திலும் நண்பகல் பச்சை சாட்டி கோலத்திலும் எழுவது சிறப்பு பெற்றது. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெற்றது. இந்த நிலையில் ஆவணி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தினை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்றது. இவ்விழாவின் 10ஆம் திருவிழாவான இன்று சரியாக 6:30 மணிக்கு தேரோட்டமானது தொடங்கியது. முதலில் விநாயகர் தேரை பக்தர்கள் வடப்பிடித்து இழுந்தனர். பின்னர் சுவாமி குமர விடங்க பெருமான் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் எழுந்தருளிய திருத்தேர் கீழரத வீதி, மேலரத வீதி, வடக்கு மற்றும் தெற்கு ரத வீதிகள் வழியாக வலம் வந்தது. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா என்ற கோஷம் முழங்க திருத்தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து 3வது நாளாக வள்ளியம்மன் எழுந்தருளிய தேரும் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. உங்க தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.